நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவரா இருக்கும்போது. அவர் தலைவரா இருக்கும்போது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்க எல்லா ஆர்டிஸ்டும் ஒன்னா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒண்ணு நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்றதுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே ட்ரெயின்ல நாங்க டிராவல் பண்ணோம். சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகைன். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்க அது கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவரா இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்டுங்க ஒன்னா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாரும் நாங்க ஒரு ஹீரோ, ஹீரோயின்ஸ், கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி டிராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியால ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்க இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது அவரால தான் முடிஞ்சது. அவர் ஒரு தலைவரா இருக்கும்போது தான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது. இனிமே ஒன்னா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்துல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்டுங்க எல்லாரும். இனிமே இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரு இடத்துல? இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியா நம்மளால டிராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில கேப்டன் சின்ன கிரியேஷன்ஸ்ல 2 ஃபிலிம்ஸ் பண்றது பாகியம் எனக்கு கிடைச்சது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வல்லரசுன்னு ஒரு ஃபிலிம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன். ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபிலிம். ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது தேவயானி இதுல ஒரு சின்ன ரோல் இருக்குது, பண்ணி கொடுங்க, என்னோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரே சரி சார் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வித் மேக்கப் வித் காஸ்டியூம் யார் இருக்கிறான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆன் த செட். நான் 2 டைமும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவரோட கம்பெனியில எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு அது ஆர்டிஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்டுங்களோட இது தெரியும். அவ்வளோ அழகா எங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணி சாப்பாடு இருந்துச்சு, தண்ணி, அது எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் வந்து எப்பவுமே நம்ம எல்லாரோட மனசுல இருப்பாரு, கண்டிப்பா இருந்துட்டு தான் இருப்பாரு. அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இடத்தை அவர் ரெடி பண்ணிட்டு போயிருக்காரு. அவரோட ஃபேமிலிக்கும் அவரோட 2 பசங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும். I wish the achieve all the best. நல்லா இருக்கணும். Thank you so much. Thank you. Thank you. சீக்கிரமா நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணலாம். அப்படிதான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமா ரெடி பண்ணி நம்ம எல்லாரும் உள்ள போய் அதை பார்க்கணும்னு அவர் சொல்ற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, ஒரு ஃபேமிலியா உள்ள போகணும். ஓகே, தேங்க்யூ.